பேக் டு another வீடியோ. 2022ல ஒரு கொரியன் மூவியா ரிலீஸ் ஆன படம் தான் தி கில்லர் அப்படிங்கிற ஒரு படம். ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் கிரைம் கேட்டகரியை சேர்ந்த இந்த படம். படத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே வெல் ட்ரைன் அண்ட் ரிட்டையர் ஆன அசாசின். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அசாசின் அவரோட வாழ்க்கையை மறைச்சு கல்யாணம் ஒய்ஃபோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி ஹாப்பியா இருக்கிற நம்ம ஹீரோட லைஃப்ல திடீர்னு ஒரு 17 வயசு பொண்ணு புயலா வந்து விடுது. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்துடலாம். ஹீரோயின், அதாவது ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒர்க் விஷயமா வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அந்த 17 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஸோ வர வரைக்கும் ஒரு 3 வாரத்துக்கு அவங்களோட வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வர வழி இல்லாமல் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஸ்கூல் படிக்கிற பொண்ணுல இல்லாத அடாவடி எல்லாம் பண்ணி தெரிஞ்சு ஹீரோ பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சிடறாரு. போய் தொல்லாம் எனக்கு தொல்லை பொண்ணா இருந்தா சரி. திடீர்னு அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு இந்த விபச்சாரம் தொழில் பண்றவங்க. ஹீரோ அவங்கள்ட்ட போய் அடிச்சு அங்க இருக்க பொண்ணோட கண்ணை நோண்டி விட்டு குடிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பல பேர் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொண்ணை விபச்சாரத்துல விற்கணும்னு நினைச்சவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் அடியோட வந்து அழிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இந்த தொழிலை பண்றவன் அந்த ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய புள்ளி. அது யாரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சு கடைசியில் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி கூட பின்னணிகள் என்ன அப்படின்றதான் அந்த கில்லர் படத்தோட கதை. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளஸ் அப்படின்னும் போது ஹீரோ ஒரு அசாஷன் வந்து யாரை இறந்து போட்டா ஒரு வெல் ட்ரெயினான அசாஷன் என்ன மாதிரியான மூமெண்ட் எல்லாம் பண்ணுவான் அப்படின்றது ஹீரோ ரொம்ப அழகா அனுப்பிப்பாரு. இந்த படத்துல ஒரு இடத்துல கூட நம்ம ஹீரோ சிரிக்க மாட்டாரு. ஒரு அசாஷன் வரப்போ அப்படி கஞ்சி போட்ட இன்வன் மாதிரி அப்படி நிற்பாங்க, அப்படியே ஹீரோ நிற்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஃபைட்டு வந்து ரொம்பவே ஹைஃபையான ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. படத்துக்கும் பார்த்து செலவு பண்ணாமல் பாரபட்சம் பார்க்காம செலவு பண்ணி ஒரு ஹெஸ்டி மூவியை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் வில்லன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் தான். பட் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடுத்தடுத்த ட்விஸ்டுகள்லாம் படத்தோட கிளைமேக்ஸ் நமக்கு பயங்கரமாகவே இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரியான எச்சு வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு 17 வயசு பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு 17 வயசு அந்த ஒரு 2 கட்ட வயசு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாவே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா நம்ம நடுவில் போற மாதிரியான ஒரு ஆக்டிங் அண்ட் சூப்பரா இருக்கு. அந்த படத்துல அடுத்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட அந்த மேக்கிங் அப்படிங்கிற விஷயம் தான். அது ரொம்பவே ஹைஃபையான ஒரு லொகேஷன்ஸ், ஹைஃபையான யூசேஜ், எலக்ட்ரானிக் அப்படின்னு வாட்ச்ல இருந்து ஃபோன் இருந்து கார்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் ஷர்ட் அப்படின்னு எல்லாமே பிராண்டட்ல ரொம்பவே ஹைஃபையா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு அசாஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வெல் ட்ரைனான ஒரு அசாஷன் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் சொன்னா எப்படி அதெல்லாம் அவன் வாழ்வான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம், படம் ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 35 minutes. ஆனா இந்த படம் ரொம்பவே ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. வழக்கமா இந்த சைனீஸ் அண்ட் சவுத் கொரியன் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல தான் போகும். அது எவ்வளவு சூப்பரான படமா இருந்தாலும். ஸோ இதுவும் அதே மாதிரியான கேட்டகரி தான். ஒரு நல்ல படம், ஒரு விறுவிறுப்பாக எந்த மாதிரி ஒரு தொய்வும் இல்லாத படமா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுதோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் வரும். வழக்கமான அந்த அசேஷன் படங்கள்ல வர அதே தான். பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை தான் பல இடங்கள்ல வரும். ஸோ இந்த படத்துலையும் வந்து அந்த மாதிரியான பல இடங்கள்ல வந்தபடியா எப்படி இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு வரும். அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ரஷோட, அதாவது வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் அதோட ஒரு காட்சிகள் இருக்கு, ஒரு லிப்மா காட்சி ஒன்று இருக்கு. தவிர அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இந்த படத்துல எதுவும் இல்லை. ஸோ நீங்க ஒரு 16+ இருந்தா இந்த ஃபேமிலிஸோட அவங்க இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம் அப்படின்றாலே எந்த டவுட்டும் இல்லை. இந்த படம் வந்து அஃபிஷியல் தமிழ் டப்ல இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அசாஷன் மூவி உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸப்ட் சொல்ல போனா வந்து இந்த ஜான் விக் படம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். ரிட்டையர் ஆகிட்டு ஒரு படம் தனியாக நிம்மதியாக வாழ்வாங்க, தேவையில்லாம சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு கேட்டகிரியில உங்களுக்கு இப்படியான ஒரு அசாஷன் மூவியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபைட்டோட அப்படின்னு நினைச்சீங்கன்னா தி கில்லர் அப்படிங்கிற இந்த படம் வந்து உங்களுக்கான படமாக தான் இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம். அந்த நீங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 135 மினிட்ஸுக்கு ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டா ஒரு ஒர்த்தான மூவியாக தான் இருக்கும். இந்த டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப பண்ணாது இந்த டவுட்லேயே கிடையாது. ஸோ அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நம்ம மறுபடியும் Thank you.